ஓநாயுடன் நீ வசித்தால் ஊளையிடத்தான் வேண்டும் என்ற பழமொழியை கூறுவதை நாம் கேட்டிருப்போம். இந்த பழமொழி நாம் யாருடன் வாழ்கிறோம், யாருடன் பழகுகிறோம் என்பதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதைக் குறிக்கிறது. உதாரணமாக, ஒரு ஊரில் ரவி என்பவன் இருந்தான். அவன் நல்ல பழக்கவழக்கங்களும் நல்ல குணங்கள் கொண்டவனாக இருந்தான். ஆனால் அவன் சில கெட்ட நண்பர்களுடன் பழக ஆரம்பித்தான். அவர்கள் பாடம் படிக்காமல் சுற்றிக்கொண்டு சிறு சிறு திருட்டுக்களை செய்யத் தொடங்கினர். முதலில் ரவி அவர்களுடன் நட்பாகவே இருந்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அவர்களைப் போலவே கெட்ட பழக்கங்களை செய்ய கற்றுக்கொண்டான். இதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், யோனாயுடன் நீ வசித்தால் ஊளையிடத்தான் வேண்டும். நாம் எவருடன் பழகுகிறோமோ அவர்களின் பழக்க வழக்கங்கள் நம்மீது எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ பாதிக்கலாம்.